ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் 12 தான் தமிழ் தலைவாஸ் தான். ஏதாவது சொல்லிகிட்டே இருங்க நீங்களே. இன்னும் 1.5 மாதம் கூட இல்லை, 1.5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக. அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். சிஎஸ்கே பற்றி, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி பற்றிலாம். நேற்று இந்தியா சீரிஸ் ஜெயிச்சது போட்டிருக்கோம், பாருங்கள். பிடிக்குதோ இல்லையா எனக்கு போய் ஒரு லைக் போட்டுருங்க. ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? கோச் சஞ்சீவ் பலியான், நம்ம தெரியும் என்ன அப்போ அப்படின்னீங்களா? அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்ல, அதை பற்றி தான் பேச போகிறேன். நிறையா இன்னும் ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு. இவர் வராரு, அவர் வராரு, விட்டா என்னையே ஆக்கிடுவாங்க போயிருக்கு அசிஸ்டன்ட் கோச்சா. அது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். கோச் சஞ்சீவ் பலியான், அவரோட அசிஸ்டண்ட். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது, யார் எடுக்கிறீங்களோ இல்லையோ அவரோட வேலை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அசிஸ்டன்ட் கோச்சை சும்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து எங்கள் கல்திக்கியா அது மட்டும் கிடையாது, அவருக்கு வேலை நிறையா இருக்குது. ஸோ அவரோட வேலை என்னன்னு இப்போ சொல்கிறேன். இது இல்லாமல் ஏதாவது இன்னும் ஒரு மிஸ்ஸிங்னா அவரோட டாஸ்க், பிக் பாஸில் கொடுப்பார்ல டாஸ்க், அந்த மாதிரி இது இல்லாமல் வேறு டாஸ்க் இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிறோம். கிரிக்கெட்டில் கூட அவ்வளோ உங்களுக்கு கோச் வேலை தேவைப்படாது. ஏன்னா ஃபுட்பால் அண்ட் கபடி வெரி மச் நீடட். கபடி வேறு 40 நிமிஷம் கேம் தானா, கடன்னு போயிடும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மோசம் விளையாடல, கான் மேட்ச்சு. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோச்சு வேறு, அசிஸ்டன்ட் கோச்சும். ஸோ சஞ்சீவ் பலியான் சக்ஸஸ்ஃபுல் கோச்சு. அவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, அதை கூட நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் போட்டிருக்கேன். இதே சேனல் இருக்குது, பார்க்கலன்னா பாருங்கள். PK11 வெரி புவர் சீசன் தான். ரைடர் ஃபெயில்டு டோட்டலி. ரேங்க் நம்பர் 9 வந்தோம். அண்ட் இப்போ அசிஸ்டன்ட் கோச் கண்டிப்பாக தேவை. அவர் வாட் இஸ் இஸ் ஜாப், அவரோட வேலை என்னென்ன வேணும், ரெக்குயர்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவரோட பொறுப்பு என்ன, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஜாப் இன்டர்வியூக்கு போனால் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இது. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, எங்கே வேலை பார்த்தா, ஏன் பழைய கம்பெனி விட்டேன், எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறேன், உன்னை நம்பி கொடுக்கலாமா, எதுக்காக இந்த வேலை வேணும், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இன்டர்வியூவில். அதே மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ். அசிஸ்டன்ட் கோச். இப்போ கோச்சுக்கு என்ன வேலைப்பீங்க? கோச் வேலை தான். கோச் மோஸ்ட்லி ஆப்ஷன் டேபிளில் பார்ப்பீங்க. பிஸி பிக்கிங் பிளேயர்ஸ் யாரை எடுக்கணும், அப்புறம் அசிஸ்டன்ட் கோச்சுக்கு என்ன வேலைன்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதாகட்டும். கோச் வந்து ஓவரால் மேனேஜிங். ஏன்னா போன சீசன் உதயகுமார் என்ன பண்ணான்னு தெரியலையே, அவர் என்ன பண்ணலையோ அதெல்லாம் இவர் பண்ணணும். அதுதான் கோச் வேலை. ஓகே, அசிஸ்டன்ட் கோச்சுக்கு போயிடலாம். அசிஸ்டன்ட் கோச்சோட வேலை என்ன? ஹெல்ப் அண்ட் ப்ரிப்பேர் த டீமை ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், மோட்டிவேஷன் கொடுக்கணும் பசங்களுக்கு. அண்ட் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு போய் கோச்சுக்கிட்ட சொல்லணும். பிளேயரை செலக்ட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ரோலுக்கு டிஃப்ரெண்ட் பிளேயரை ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ராக்டிஸில் இந்த 10 நிமிஷம் தான் இவருக்கு தெம்பு இருக்குது, அவர் 20 நிமிஷம் தான் தெம்பு இருக்குது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வகுத்து எதிர் டீமோட ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும். நம்மளை பற்றியே யோசிக்கக்கூடாது. அப்படி எதிர் டீமை யோசிக்காதனால தான் 25 பாயிண்ட் எடுத்துகிட்டு தேவாங்க 300 பாயிண்ட் எடுத்துகிட்டு ஃபைனல் போயிட்டாங்க. நம்ம பின்னாடி வேடி பார்த்துட்ருக்கோம். ஆமாம், இதெல்லாம் கூட அவரோட ஜாப் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தரோ நாலேஜ் இருக்கணும் கபடியை பற்றி. அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டெக்னிக்கலி நிறைய இன்புட்ஸ் கொடுக்கணும், ட்ரெயின் பண்ணணும் பிளேயரை. அண்ட் கண்டிப்பாக ப்ரோ கபடி விளையாடணுன்னு அவசியம் இல்லை, பட் சம் கபடி விளையாடிருக்கணும், நிறைய நாலேஜ் இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி வகுத்து டீமுக்கு கொடுக்கும்போது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கொடுக்கணும். எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஹவு டு பிளே டிஃபென்சிவ்லி எப்படி விளையாடணும், இன்னும் அஃபென்சிவாக எப்படி விளையாடணும், அவாய்டு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸு அண்ட் சின்ன சின்ன தவறுகளை எப்படி அவாய்ட் பண்ணணும், அண்ட் எந்த பிளேயரை எந்த நேரத்தில் அனுப்பணும், எந்த சுச்சுவேஷனில் அனுப்பணும், எப்படி மேட்ச் அவங்க மாற்றக்கூடணும்னு அந்த கிளாரிட்டி வேணும். அதெல்லாம் நீங்கள் கோச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் ஓவரால் இங்கே வரும்போது சஞ்சீவ் பலியான் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் கோச். அவரும் மேற்பார்வை பார்த்துட்டு இருப்பார், அவரோட இன்புட்டும் இருக்கும். அண்ட் நிறைய பேர் அடுப்படுது அசிஸ்டன்ட் கோச்சுக்கு. அண்ட் எதுவும் சொல்ல விரும்பல, தெரியாமல் இல்லையா, என்ன எதாவது சொல்லி உனக்கு எப்படி தெரியும், அது இதும்பீங்க. கோச் அசிஸ்டன்ட் கோச் வேணும், அவ்வளோதான். அது யாரும் இப்போ நான் சொல்கிற டாஸ்க்கு சொல்கிற அவரோட ரோல் எல்லாம் இப்போ இது வரைக்கும் என்ன சொன்னேன் நீங்கள், அதுவும் அதான். இன்னும் அதில் சொல்லாததை இப்போ சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆள் எடுக்கட்டும். யார் உங்கள் மைண்டில் வர அதை வேணால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ். சார் இவர் வந்தால் நல்லாயிருக்கும், அவர் வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அசிஸ்டன்ட் கோச் நான் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட், அவரோட வேலையை பார்த்துருமா? ரைட், மிஸ்டேக் எங்கெங்கே நடக்குதோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட்டு. கிரிக்கெட்டில் கம்ப்யூட்டர் நோட் பண்ணிப்பாங்க, ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஐபிஎல்ல இப்போ பார்த்துருக்கேன், பட் நிறைய நோட் பண்ணுறது பஞ்சாப் கிங்ஸ் தான் அண்ட் ஆர்சிபி. அவங்களோட ரிசல்ட்டை பற்றி நான் சொல்ல வேணாம், ISL கப் நம்மது. ரைட், இதுக்கு வரும். எல்லா மேட்சும் நோட் பண்ணிங்க, மறுநாள் ப்ராக்டிஸில் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுங்கள். போன சீசனில் எல்லா சீசனும் கோச் சொன்னாங்க மிஸ்டேக் தேக்கா, மிஸ்டேக் கரெக்டிக்கியா, ஓகேயான்னு. யாரும் கரெக்ட் பண்ண மாதிரி தெரியல. என்ன 9th போய் நிற்க போகிறோம், 9th பொசிஷனில். நல்லா நோட் பண்ணிவிட்டு அவங்கவுங்களுக்கு உள்ள இன்புட்டை கொடுங்க. கரெக்ட் தேர் மிஸ்டேக்ஸ். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அப்புறம் அந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுங்கள், அப்புறம் அந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ணாமல் பார்த்துங்க. ரைட், அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். நோட் பென்சில் இங்கே மைண்டில் வச்சுக்கிறேன்னு நான் மறந்துடும், நம்ம எழுதி வச்சுங்க, பெட்டர். அண்ட் கபடி கண்டிப்பாக விளையாடி இருக்கணும் அந்த வரப்போகிற அசிஸ்டன்ட் கோச். இஃப் பாசிபிள்
கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக தேவை. இஃப் பாசிபிள் பிகேல இருந்தாலும் ஓகே. கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் தேவைன்னா, அப்போ தான் உங்கள் டெக்னிக்கல் நாலேஜு இப்போ பெரிய லெவலில் இல்லைனாலும் ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல், யூனிவர்சிட்டி லெவல், ஸ்டேட் லெவல் அந்த லெவலுக்கான கோச் பண்ணியிருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். பாஷா சமஜ் பண்ணி அர்ஷன் குமார் சொன்னார். பாஷையே புரிய மாட்டேங்குது, நான் என்ன தான் சொல்கிறதுன்னு பிகேல் 10ல் ஒரு வாட்டி. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லாங்குவேஜ் இங்கிலீஷோ ஹிந்தியோ அண்ட் பிளேயருங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லணும், ரைட்? அப்புறம் வந்து இவர் ஒன்று சொல்லி இவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. கம்யூனிகேட் ப்ராப்பர்லி. பிளேயர்ஸ் கூட என்ன முறிக்கின்லாம் போகக்கூடாது. எது கரெக்டாக டேரெக்டாக மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுங்க. அவர் ரெப்புடேஷன்லாம் பார்க்கக்கூடாது. ஓ இவர் சாகராச்சே, ஓ இவர் மோஹித் ஷபாக்கி ஆச்சாலும் பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் கரெக்டாக. சொல்லுங்கள், இது தப்பு பண்ணுறேன்னு நல்லா பேசிகிட்டே இருங்க. கம்யூனிகேஷன் எப்போ பார்த்தாலும் கபடி, திங்க் கபடி, ஸ்லீப் கபடி, ஈட் கபடி அப்படி இருக்கணும் எப்போ பார்த்தாலும். அண்ட் எவ்ரி பிளேயர் ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கணும். ப்ராக்டிஸில் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் செஷனில் எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ். ரைடர்னா ரைடர் வேலை பாரு, டிஃபென்ஸ்னா டிஃபென்ஸ் வேலை பாரு. சச்சின் தன்வர் மாதிரி ரைடு பாயிண்ட்டை விட்டுட்டு டிஃபென்ஸில் போய் பாயிண்ட் எடுக்கிறது, டிஃபென்ஸ் பாயிண்ட்டை விட்டு ரைடில் போய் எடுக்கிறதுல வந்து தீபக் கில்லாடி பாட்னா பேரண்ட்ஸில் வந்து 3 ரைடு பாயிண்ட் எடுத்துகிட்டு போனார் நம்மகிட்ட, மல்டி பாயிண்ட் ரைடு. ஸோ அதுக்கு கரெக்டான ரோலை கரெக்டாக ஆளுக்கு டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அதே சமயத்தில் பிளேயர் சொல்கிற ஐடியாவும் காதில் வாங்கிக்கோங்க. யாராவது திடீர்னு ஏதாவது ஸ்பார்க்காக ஒன்று சொல்லுவாங்க, அது கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பிளேயரையும் கேளுங்க, என்னப்பா அவங்களோட ஒப்பீனியன் என்ன நினைக்கிறேன், எப்படி இவர் எப்படி பவன் எப்படி பண்ணோம், அவன்கிட்ட அர்ஜுன் எப்படி பண்ணோம், இந்த மாதிரிலாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நவீன் எல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஈவன் ஃபசல், ஷாதுலு, எவ்ரி திங். அண்ட் ஐடியாவை அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்புறம் டூரிங் த மேட்ச் அதான் முக்கியம். நம்ம தான் எல்லாம் ப்ராக்டிஸில் பார்த்துட்டோமேன்னு எப்போயாவது வந்து எட்டி பார்க்குறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. டூரிங் த மேட்ச்சை ஒரு ஸ்டெப் ஆடாக யோசிக்கணும் நீங்கள். ஆமாம், ஆப்போனண்டோட வீக்னஸ் என்ன ஆன் தட் பர்டிகுலர் டே. ஏன்னா மேபி அ வெரி பிக் பிளேயர் ஆன் தட் பர்டிகுலர் டே ஃபார்மில் இல்லைன்னு வச்சுக்கலாம். திடீர்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் ஆகலைன்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறீங்க, என்னென்ன நோட் பண்ணுறீங்களோ ஒவ்வொன்றும் சஞ்சீவ் பல்லியான் மெயின் கோச்சிட்ட சொல்லிடணும். 2 பேரும் உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் ப்ராக்டிஸில் தான் உங்களுக்கு ரொம்ப மெயின். எப்படி அக்ரெசிவாக விளையாடுறாங்களா, தேவையில்லாமல் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறாங்களா, குடுக்குன்னு போனஸ் எடுக்க தெரியாமல் தடுமாறுறாங்களா. இந்த வாட்டி நீங்கள் கோச்சிங் பண்ணும்போது போனஸ் எப்படி எடுக்கணும்னு கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு. ஆமாம், இவர் கரெக்டாக சொன்னார் அஜய் தாக்கூர். நீ இப்போ ஒரு ஆள் ரைடர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, 2-3 பேர் அவுட் பண்ணிட்டு வா, எம்டியாக மட்டும் வந்துடாது. அது மாதிரி இருக்கணும். டோன்ட் கம் எம்டி. 2 எம்டி ரைடு, அப்புறம் டூஆர் டை, அதுலேயும் விட்டுட்டு வந்து இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறது, வருத்தப்படுறது, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணணும் நீங்கள் எல்லாமே. ஏன்னா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது வரைக்கும் என்ன பசங்க பண்ணாங்க, என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு. இப்போ ஆக்ஷனுக்கு போகிறனால நிறையா புது பிளேயர்ஸ் வருவாங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்காது. அதை வேறு நீங்கள் 1 மந்த் பிஃபோர் ப்ரீ கேம்ப் இருக்கும், அதனால அனலைஸ் பண்ணுங்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் பிளேயர்கிட்ட. அது இந்த 2K கிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் கோவத்தை காட்டக்கூடாது. டோன்ட் ஆங்கிரி மீ அப்படிம்பார் வடிவேல். அது மாதிரி நீங்கள் போய் கோவத்தெல்லாம் காமிச்சிங்கன்னா முறிக்குப்பாங்க பசங்க. அன்பாக சொல்லணும், எங்கே அன்பாக சொல்லணுமோ அன்பாக சொல்லுங்கள், எங்கே கோவமாக சொல்லணுமோ அங்கே சொல்லுங்கள். மன்பிரீத் சிங்லாம் கோவமாக தான் சொல்லுவார், ஆனால் எல்லா பிளேயருக்கும் அவரை பிடிக்கும். ஏன்னா ரிசல்ட் ஓரியன்ட். ரிசல்ட்டு நீ நல்லா இருக்கணும் தானே நான் கத்துறேன், நீ நல்லா இருக்கணும் தான் நான் எல்லோ கார்டு வாங்கிட்டு போகிறேன்ற மாதிரி மன்பிரீத் சிங் எல்லோ கார்டில் வாங்கினார் பிளேயர்ஸுக்கு சண்டை போட்டு. ஸோ அதெல்லாம் நீட்டாக பாருங்கள். எப்போ அந்த ரிவ்யூ சிஸ்டம் இருக்குது இல்லையா, தேவையில்லாமல் எடுத்து ஃபஸ்ட்டு நிமிட்டே போய் ரிவ்யூ எடுத்துகிட்டு லாஸ் ஆகக்கூடாது. டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் எப்போ தேவையோ அது தகுந்த மாதிரி MS தோனி மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதெல்லாமே ஸ்கில் லெவல் தான், இதெல்லாம் அசிஸ்டன்ட் கோச்சோட வேலை. இதெல்லாம் கரெக்டான ஏதி. இப்போ சினிமாவை எடுத்திங்களா, ஒரு டேரக்டர்னா 5 அசிஸ்டன்ட் டேரக்டர் இருப்பாங்க. ஆமாம், அப்படி அது இங்கே 5 கிடையாது, ஒரே ஒரு அசிஸ்டன்ட் கோச் தான். அது தகுந்த மாதிரி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்களோ இல்லை ஆல்ரெடி ஃபோனில் பேசுகிறீங்களோ, இதெல்லாம் தெரியுமா பாருங்கள். இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், என்ன நீ உன்னோட ஐடியா என்னன்னு கேளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெக்ரூட் த பர்சன். இதுதான் எனக்கு இவ்வளோ சொல்லிட்டேன். இது இல்லாமல் ஏதாவது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்களா சார்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பிளே ஆஃப் கொண்டு போகணும். ஆமாம், பாக்கியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உங்கள் ஒப்பீனியன் கொடுங்க. அப்புறம் பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.